வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். 2 நாட்களுக்கு முன்பாக நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவருமான கமலஹாசன் அவர்கள் தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கணும், என்னுடைய அரசியல் தோல்வி அப்படி, அதாவது அவருடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். நான் படித்த பாடம், தெரிந்து கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். அதாவது 2 விஷயம் பேசுறார், ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு முரண்பாட்டோடு இருக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச இருக்கிறோம். அதுல நம்முடைய பார்வை என்ன, ஏன் கமலஹாசன் அவர்கள் அரசியல்ல தோற்றார், ஏன் நாம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். என்ன சொல்றாருன்னா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பீக்ல இருந்தாங்க, அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்தார்கள், ரொம்ப லைம்லைட் வெளிச்சத்துல இருந்தாங்க, அவருடைய படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு, அப்ப அதிகமான ரசிகர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல அரசியலுக்கு வந்திருந்தா நிச்சயமாக அவரால் ஷைன் பண்ணிருக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னா, அந்த நேரத்தில் அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள், அப்ப அந்த ரசிகர்களுடைய வாக்குகள் தனக்கு வாக்காக மாறி இருந்தனா நான் வெற்றி பெற்றிருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன், நான் வேற இடத்துல இருந்திருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சொல்றாரு. அதே கமலஹாசன் அதே விஷயத்துல 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்காளர்கள், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர் கிடையாது அப்படிங்கிறார். சோ இது என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, நமக்கு எத்தனை ரசிகர்கள், எத்தனை லட்சக்கணக்கான ரசிகர், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவே எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க, இதுவே எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க. பொதுவாகவே கமலஹாசனை பத்தி எல்லாருமே சொல்லும் போது அவர் நிறைய பேசுவாருங்க, நல்லா பேசுவாரு, ஆனா என்ன பேசினார்னு அவரை தவிர வேற யாருக்குமே புரியாது அப்படிம்பாங்க. நானும் அதான் ஒத்துக்கிறேன். அவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட புரியுமான்னு தெரியாது, அந்த மாதிரி பேசக்கூடிய நபர் தான் கமலஹாசன் அவர்கள். சரி, கமலஹாசன் அவருடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த எச்சரிக்கையெல்லாம் ஒட்டச்சு போட்டு இவர் இப்ப சொல்றாரு இல்லையா, ரசிகர்கள் வாக்காளராக மாற முடியாது, மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி மாற போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசுவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கமலஹாசன் அவருடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க கமலஹாசன் தான். உண்மைதான், கமலஹாசன் அவருடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க கமலஹாசன் தான். அரசியல் தோல்விக்கு, சினிமால ஒரு உச்சம், அவரை மாதிரி யாருமே நடிக்க முடியாது, தசாவதாரம் படம் எல்லாம் வேற லெவல் படம், சிறந்த டைரக்டர், சிறந்த சிந்தனைவாதி, சிறந்த எழுத்தாளர், அதாவது உலகநாயகன் அப்படிங்கிற பேருக்கு அத்தனை பொருத்தமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆஸ்கார் நாயகன் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நடிப்பு அப்படிங்கிற விஷயத்துல அவரை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல கமலஹாசன் எங்கே தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அவசரமா கட்சி ஆரம்பிக்கிறார். எங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார்கள், அதற்கு பிறகு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருந்து, அதனுடைய பேச்சுகள் தான் போய்கிட்டு இருந்து. அந்த கேப்ல இவர் என்னன்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவசரமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாருக்குமே ஷாக்கா இருந்துச்சு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, அவருக்கு அந்த நோக்கமே கிடையாது, அவருக்கு அந்த பார்வையே கிடையாது, அவருக்கு அந்த சிந்தனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டைம்ல அவசரமா கட்சி ஆரம்பிச்சிட்டார். மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு அது என்ன மையம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க ஊர்ல எல்லாம் மையம் அப்படின்னு சொன்னா டெட் பாடின்னு அர்த்தம். இந்த மையத்துன்னு சொல்லுவாங்க, அரபுல வரும். மையத் அப்படின்னு சொன்னா டெட் பாடி, மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கண்டிஷன்ல ஆயிடுச்சு. சோ மையம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, மையத்தில் இருக்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல அதுவே மிகப்பெரிய தப்பு. வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, மையம், நடுநிலை அப்படின்னு சொன்னா, நடுநிலை அப்படிங்கிற வார்த்தையே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. நீதி அநீதி, நான் நீதியின் பக்கமும் நிற்க மாட்டேன், அநீதியின் பக்கமும் நிற்க மாட்டேன், ரெண்டுக்கும் நடுவுல நிற்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லது கெட்டது, நான் நல்லது பக்கம் நிற்க மாட்டேன், கெட்டது பக்கம் நிற்க மாட்டேன், ரெண்டுக்கும் நடுவுல நிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீதி அநீதி ரெண்டு பக்கத்திலையும் நிக்க மாட்டேன், நடுவுல நிக்கேன்னு சொல்லக்கூடாது, நீதியின் பக்கம் நிக்கிறது தான் நல்லது. நல்லது கெட்டது இது ரெண்டுக்கு பக்கத்திலே நான் நிக்க மாட்டேன், நடுவுல நிக்கேன்னு சொல்லக்கூடாது. நல்லது கெட்டது ரெண்டுல நல்லது கூட தான் நான் நிற்பேன், நியாயத்தின் கூட தான் நான் நிற்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமாக இன்னைக்கு நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்கு. இப்ப இந்த நீட் விஷயத்துல நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் நீட்டை எதிர்க்கிறது.
ஒன்றிய அரசு நீட்டை ஆதரிக்கிறது, நீட்டை கொண்டு வரணும்னு சொல்றது. இப்போ நான் நீட்டை ஆதரிக்கிறவங்க பக்கமும் இருக்க மாட்டேன், நீட்டை எதிர்க்கிறவங்க பக்கமும் இருக்க மாட்டேன், நான் சென்ட்ரல் நிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீட்டை நீங்க ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களா? அப்ப நீட்டை எதிர்க்கிறேன்னா எதிர்க்கிறேன்னு சொல்லி நிக்கணும், இல்ல ஆதரிக்கிறேன்னா ஆதரிக்கிறேன்னு சொல்லி நிக்கணும். இதுதான் சிறந்த தன்மையாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி இப்படிதான் இருக்கணும். ஆனா அதை விட்டு ரெண்டுக்கும் நடுநிலையில நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றது சுத்தமாக ஏமாட்டு வேலை. கமலஹாசன் தன்னுடைய கட்சி பேர் தொடங்குறதுல முதல்ல சொன்ன விஷயமே தான். அதுலேயே அவர் மொத்தமா அடிபட்டு போயிட்டார். அதற்கு பிறகு கட்சி பணிகள், இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து எடுத்து பண்றாரு. அவருடைய கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு பொதுவாக இளைஞர்கள் மத்தியில எல்லாம் பெரிய செல்வாக்கோ பெரிய ஆர்ப்பரிப்போ இல்ல. நிறைய சினிமா நடிகர்கள் அவருடைய கட்சியில சேர்ந்தாங்க, அவருடைய பழைய ரசிகர்கள் அவருடைய கட்சியில இருந்தாங்க. இளைஞர்கள் ஏதாவது மாற்றம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த கட்சிக்குள்ள சேர்ந்தாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய ஃபேன் பேஸ்லயோ அல்லது பெரிய அளவுல கட்சிக்குள்ள மக்கள் சாரையாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவதை போன்ற வருகையே அதுல இல்ல. அப்ப தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் மொத்தமா குறைவாக இருந்துச்சு. இரண்டாவது விஷயம் அவருடைய தோல்விக்கு காரணம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியே இல்லை. கட்சி ஆரம்பிச்சது தெரியும், நிர்வாகம் டக்கு டக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 தேர்தலில் சந்திச்சாங்க. ஆனா ஒரு விஷயம், ரசிகர்கள் வாக்காளர் கிடையாதுன்னு சொல்றது அந்த விஷயத்துல நான் நம்புறேன். 5% ஓட்டை வாங்கினாங்க. ஆனா அங்க ரசிகர்கள் மட்டுமல்ல கமலஹாசனுக்கு வாக்களித்தது, ஒரு மாற்றத்தை விரும்பிய நிறைய பேர் வாக்களித்தார்கள். ஆனா அவரால் வெற்றி பெற முடியல. ஒரு 2021 தேர்தல் வருது, தனித்து நிற்கிறார்கள். கமலஹாசன் ஆல்மோஸ்ட் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுது கோவை தொகுதியில. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவர் தோல்வி அடைந்துகிறார். மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வேட்பாளர்கள் எல்லாம் தோத்துடுறாங்க. அதற்கு பிறகு கமலஹாசன் தன்னுடைய கட்சியை வளர்த்து கொண்டு போகணும், கட்சி அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லாம 2024 தேர்தல்ல திமுகவோட கூட்டணி வைக்கிறார். நம்ம திமுகவோட கூட்டணி வச்சதை எங்கேயுமே தப்புன்னு சொல்லல. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எதிராக டார்ச் லைட்டை வச்சு டிவி எல்லாம் உடைச்சார். ஆனா 2024 திமுக கூட கூட்டணி வச்சதை தவறுன்னு சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சீட்டு வேணும். அதன் மூலமாக, அதாவது தனித்து போக முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா யார் கூடயாவது சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை. 2024 தேர்தல் களம் நேரடியாக பிஜேபிக்கு எதிராக இருந்த காரணத்தினால திமுகவோடு அவர் இணைந்தார், அதையும் நாம ஏற்றுக்கொள்வோம். ஆனா அங்க கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து விட்டு திமுகவை சேர்ந்தார். அதுதான் அந்த கட்சியினுடைய அழிவுக்கு காரணம். மக்கள் உங்களை ஆதரித்தார்கள், மக்கள் நீதி மையத்தை ஆதரிச்சாங்க, கமலஹாசன் ஆதரிச்சாங்க. பெரிய அளவுல ஃபேன் பேஸ் இல்ல, பெரிய அளவுல ஆர்ப்பரிப்பு இல்லைன்னா கூட குறிப்பிட்ட தகுந்த மக்கள் கமலஹாசனை ஆதரித்தார்கள். அங்க 2024 திமுகவோட கூட்டணி வச்சவங்க ஒரு சீட்டையோ 2 சீட்டையோ வாங்கி தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு ஜீவனோட இருந்திருக்கும். ஆனா கமலஹாசன் என்ன பண்ணல, சீட்டே வாங்கல. அப்ப 5% வாக்குகளை பெற்ற கமலஹாசனால் சீட்டை வாங்க முடியல அப்படின்னு சொன்னா அப்பயே அவருடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. அப்போ என்ன பண்ணாங்க, மாநிலங்களவை எம்பி, அதாவது எலெக்ஷன்ல நிக்காம மாநிலங்களவை எம்பி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஆதரவு கொடுத்து தேர்தலில் வேலை பார்க்கறாங்க. கடைசியில திமுகவும் ஜெயிக்குது. இப்போ மாநிலங்களவை எம்பியினுடைய தேர்தல் நடக்க போகுது. அவர்கள் வாக்களித்தது போன்று கமலஹாசன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க போறாங்க. இப்ப கமலஹாசன் அந்த பொறுப்பை ஏற்று போறாரா அல்லது தன்னுடைய கட்சி தொண்டர்களை அதுல கொண்டு போறாங்களான்னு தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கலாம். சோ இப்போ கமலஹாசன் அவர்கள் திமுகவை குஷிப்படுத்தக்கூடிய வகையில இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். இதுக்கிடையில இவரு முழுக்க அரசியல் பணிகளை பார்க்காம பிக் பாஸ் நிகழ்ச்சி, அதற்கு பிறகு விக்ரம் மாதிரியான படங்கள், அதாவது ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்ய முடியாது. அரசியல் அப்படிங்கிறது முழுக்க அதற்காக அர்ப்பணிக்கணும், மக்களுக்காக அர்ப்பணிக்கணும், கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இப்போ ஆனா இவர் என்ன பண்றாரு, அதை இல்லாம ஒரு பக்கத்துல அரசியல் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல தன்னுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சி, சினிமா ஷூட்டிங், இதிலே தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை பண்ணிட்டு இருந்த காரணத்தினாலதான் அவருக்கு தோல்வி உறுதியானது. அதை தாண்டி அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துகிட்டு இதே பண்ணியிருந்தாலும் தோத்திருப்பாரு. 20 வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு அவர் இதே பண்ணதுனாலதான் தோத்திருக்காரு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் பொறுப்பு கொடுக்கிறதுல இருந்து அவர் வேட்பாளராக தேர்வு செய்தவர்கள் எல்லாருமே மக்களோடு மக்களாக நின்ற நபர்கள் கிடையாது. செலிபிரிட்டி, சினிமா அப்படிங்கிறதா, ஸ்நேகன் ஆகட்டும் அல்லது நாசர் அவருடைய மனைவி கமீலா நாசர் ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்களை தான் அவர் கூட வச்சிருந்தாரு. அவர் அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஆனா இதை தாண்டி அடிப்படையில வேலை பார்க்கக்கூடிய யாருக்குமே
அவர் பெரிய அளவிற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அது கூட ஒரு காரணம் கமலஹாசன் அவருடைய கட்சியினுடைய தோல்விக்கு. ஒரு விஷயத்துல நான் கமலஹாசன் அவர்களை பாராட்டுகிறேன். என்ன அப்படின்னா, தன்னுடைய தோல்வியை மக்கள் மத்தியிலே ஒப்புக்கொண்டார். அந்த விஷயத்துல கமலஹாசன் அவர்களை நாம பாராட்டுறோம். சரி, அப்படியே இங்க வந்துருவோம். இங்க விஜய் அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய தோல்விக்கு என்னென்ன காரணங்களோ இதெல்லாம் இங்க இருக்குதா? இங்க விஜய் அவர்கள் தோல்வியை தழுவ போகிறாரா அப்படிங்கறது பார்த்தா நிச்சயமாக கிடையாது. கமலஹாசன் சொன்னார் இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும்னு. அதே சூழல்ல விஜய் அவர்களும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இன்னும் 20 வருஷத்துக்கு சினிமால டாப்ல இருந்திருக்கலாம். 20 வருஷம் கழிஞ்சு ஆரம்பிச்சிருந்தா கமலஹாசன் நிலைமை தான் தளபதி அவர்களுக்கு வந்திருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றார். அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிளஸ். ஏன் அப்படின்னா, பீக்ல இருக்கும்போது, மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கும்போது, ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவரு கட்சிக்கு வரார், கட்சியை துவங்குகிறார். இரண்டாவது அவருடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியில இருக்கிறார்களே தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே வெறும் ரசிகர்கள் கிடையாது. இவங்க எல்லாம் வெறும் நேற்று வரைக்கும் ரசிகர்களா வச்சுட்டு திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் நிர்வாகிகளாக மாற்றல. ஏற்கனவே மக்கள் இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு, நற்பணி மன்றம்னு ஆரம்பிச்சு, அதன் மூலமாக மக்களுக்கு பல நல்ல சேவைகளை செய்து வந்தவர்கள். மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு பல நல்ல விஷயங்களை செய்து வந்தார்கள். அந்த ரசிகர்களுக்கு அப்பவே தெரியும், மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்பவே தெரியும், நிச்சயமாக தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார், நம்ம மக்கள் சேவை செய்யணும், அப்ப அதுக்கு தன்னை இப்போதே தயார்படுத்திக் கொள்ளணும் சொல்லி ஏற்கனவே தயார்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் நல்லாவே தெரியுது. ரசிகர் குஞ்சுகளாக அவங்க இல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதியாக தன்னை ஏற்கனவே தயார்படுத்திக் கொண்டுதான் நிற்கிறாங்க. சோ அது அவர்களுக்கு இரண்டாவது பிளஸ் பாயிண்ட். சோ மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் செய்யல. ரொம்ப தெளிவாக, ரொம்ப நிதானமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி காய் நகர்த்தினால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யோசனையா செஞ்சு செய்கிறார். மூணாவது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு அரசியல் அப்படின்னு வந்துட்டா முழுக்க முழுக்க அரசியல்ல தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவோட அவர் வரார். இந்த ஷூட்டிங் இன்னும் ஒரு மாசத்துல முடியும், அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவர் அரசியல் காலத்துல நிக்க போகிறார். அப்படிங்கிற போது அது மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் விஜய் அவர்களுக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் தவற விட்ட நிறைய விஷயங்களை அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டுன்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள், தளபதி அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். இந்த ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நான் ஒத்துக்கிறேன். ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுன்னு சொன்னீங்களா, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ அஜித் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவங்க இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? தளபதிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? தளபதிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அப்ப அவர்கள் ரசிகர்களாக இருந்து என் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னா அவர்களுடைய ஓட்டெல்லாம் போலே ஆகாது. ஆனா அவர்களுடைய ஓட்டு பதிவாகுதுன்னு சொன்னா அவர்கள் யாரோ ஒருவருக்கு தான் போடணும். இந்த முறை அவர்களுடைய அத்தனை பேருடைய சாய்ஸும் தளபதியை நோக்கி தான் இருக்குது. ஒண்ணு, அது ஒரு பெரிய பிளஸ். அடுத்து கட்சி தொண்டர்கள், கட்சியில இருக்காங்க இல்லையா ரசிகர்கள், அவர்கள் வெறும் ரசிகர்களாக இல்ல, முழுக்க முழுக்க அரசியல்வாதியா மாறிட்டான். மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்களோடு மக்களா நிற்கணும் அப்படிங்கிற சூழல்ல வந்துட்டாங்க. அதன் காரணமாக தான் தெருவுக்கு தெரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் இல்லாத ஊர் தமிழ்நாட்டில் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி விட்டது. எல்லா ஊர்லயும் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஸ்பீடா அடிமட்டத்திலிருந்து கட்சி, அதாவது அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடப்படுகிறது. பூத் கமிட்டி அமைப்பதிலிருந்து வார்டுல நிர்வாகிகள் போடுறதுல இருந்து பேரூர், ஒன்றியம், நகரம் சொல்லி எல்லா இடத்துலயுமே சிறப்பான கட்டமைப்போட வளருது. ஒருவேளை 2026 நாம ஜெயிக்க போறது உறுதி, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒருவேளை ஒரு தோல்வி ஏற்பட்டால் கூட கட்சி அப்படியே ஸ்தம்பிக்காது, உடைஞ்சிராது, கட்சி அப்படியே தரைமட்டம் ஆகிறாது. அதை தூக்கி பிடிச்சு நின்று அடுத்த களத்தை நோக்கி போகுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய தளபதியினுடைய தம்பிகள் ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு பெரிய சக்தியாக இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதன் காரணமாக தளபதி அவர்களுக்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ மக்கள் நீதி மையம் போன்ற நிலை வராது. அது கூட்டணி வச்சாலும் சரி, கூட்டணி வைக்கலனாலும் சரி, எந்த சூழல் உருவானாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தனித்தன்மையோடு தமிழக அரசியல்ல நிற்கும். கமலஹாசன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அவர் சினிமால ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம், ஒரு சிறந்த கலைஞன், சிறந்த இதுல இருக்கலாம். ஆனா அரசியல் களம் அப்படின்னு சொன்னா
விஜய் அவர்கள் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கமலஹாசன் எதையெல்லாம் தவற விட்டாரோ அதையெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து அதை எல்லாமே தகர்த்தெறிந்து அதையெல்லாம் தெளிவா செய்யணும், கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல விஜய் அவர்கள் தெளிவாக தங்களுடைய காயை நகர்த்தி வருகிறார்கள். நிச்சயமா 2026 கமலஹாசன் சொன்னது மாதிரி ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படி கிடையாது. இந்த ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளராக மாறி அவன் எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் தளபதிக்காக சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய சூழலை நீங்க பார்க்க தான் போறீங்க. 2026 ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் உருவாக போகிறது. தளபதியினுடைய தலைமையில் ஆட்சி உருவாக போகிறது அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.